வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி. தமிழகத்தில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற திட்டத்தை எப்பொழுது முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார், முதற்கட்டமாக என்ன தள்ளுபடி அறிவிப்பை கொடுத்தாரு, இரண்டாம் கட்டத்தில் என்ன தள்ளுபடி அறிவிப்பை கொடுத்தாரு, மூன்றாம் கட்ட அறிவிப்பு வருமா வராதா? இதை பற்றின முக்கியமான தகவல்களை வீடியோவின் வாயிலாக நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதுமே இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்தாருங்க கடந்த ஜூன் 15ஆம் தேதியே. இந்த மே 15 ஜூன் மாதத்துலேயே அறிவித்தார். ஜூன் 15 முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா அந்த தள்ளுபடி அறிவிப்பை ஒரு திருத்தத்தை பயன்படுத்தினாருங்க. யாருக்கெல்லாம் நம்ம தள்ளுபடி கொடுக்குறோம், எவ்வளவு அமௌண்ட் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்ட்டு முதற்கட்ட திருத்தத்தை ஜூன் 15 அன்னைக்கு வெளியிட்டார். இரண்டாம் கட்ட திருத்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜூன் மாத இறுதியிலேயே இரண்டாம் கட்ட திருத்தத்தையும் வெளியிட்டார். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக 50,000 மட்டும்தான் தள்ளுபடி அப்படின்னு சொன்னார். இரண்டாம் கட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இரண்டாம் கட்டத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரை இந்த தள்ளுபடியை கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. இது எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது ரொம்ப 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 கம்மியான வேல்யூ இருக்குது. கூட்டுறவு விவசாயிகளுக்கு இது சரியாக இல்லை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கைகளை வச்சுட்டே இருக்காங்க. கோரிக்கைகள் வச்சது மட்டுமே இல்லாமல் தொடர்ந்து போராட்ட களத்தில் குவிச்சிட்டாங்க. போராட்டங்களையும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பார்த்திங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியுடைய அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்களுக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அமௌண்ட்டை மாற்றி அமைத்து கொடுங்க. மீண்டும் எங்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்கீங்களோ அதை அப்படியே மாற்றி கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. தேர்தல் அறிக்கை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு கட்சியுமே தேர்தல் அறிக்கையில் 2,500 மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. அப்புறம் விவசாய கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. அதில் முதற்கட்டமாக முதல்வர் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடியை 75,000 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இந்த மாதிரி 75,000 தள்ளுபடி அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்குமோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடைக்காது. கரெக்டாக நீங்கள் 75,000க்குள்ளே வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த 75,000 தள்ளுபடி, ஓகேங்களா? 75,000க்கு மேலே நீங்கள் வாங்கிட்டீங்க, கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 35,000 மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி பட்டியலில் நீங்கள் வந்துடுவீங்க. அப்படியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. 5 ஏக்கருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி 100% தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த 100% தள்ளுபடி அப்படின்றது வராது அப்படின்றத குறிப்பிட்டாங்க. இந்த மாதிரி கணக்கை தாங்க இப்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பின்படி முதல்வர் விஜய் போட்ட அறிவிப்பின்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கங்கே போராட்டங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரோட்டில் வேளாண் குறைதீர் கூட்டம் கலெக்டர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. அங்கே இந்த போராட்டத்தை நடத்திட்டாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள், லட்சக்கணக்கான கோரிக்கைகள் எழுந்திருக்கு. வாக்குறுதி மற்றும் தற்போதைய நிலை தேர்தல் வாக்குறுதினா 5 ஏக்கர் விதி. 5 ஏக்கருக்குட்பட்ட அனைவருக்குமே 100% தள்ளுபடி மற்றும் அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடி வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது. தற்போதைய நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா தொகை வரம்பு 75,000 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 100%, 75,000க்கு மேலே போச்சுன்னா 50% தள்ளுபடி அப்படின்றத மாற்றிட்டாங்க. 14.43 லட்சம் விவசாயிகள் இதில் பயன்படுறாங்க. இந்த அறிவிப்பின் மூலம் தமிழகம் முழுவதும் சுமார் 14.4 விவசாயிகள் கடன் சுமையிலிருந்து விடுவார்கள் என்று அது எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ விவசாயிகள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் வரல அப்படின்னா தள்ளுபடி பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கிகளுக்கு சென்று நேரடியாக சரிபார்த்து கொள்ளலாம். மேல்முறையீடு செய்யும் வசதி இருக்குது. தகுதி இருந்தும் தள்ளுபடி பட்டியலில் பெயர் இல்லாத விவசாயிகள் அதற்கான தகுந்த ஆதாரங்களுடன் மேல்முறையீடு செய்ய அரசு வழிவகையும் செஞ்சுருக்கு. நீங்கள் பேங்க் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குன்றதை சொல்லிவிட்டு உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதையும் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.